இங்கே ஒரு அழகான கிராமத்துல ஒரு பலூன் விக்கிறவரு சைக்கிள்ல வராரு. இவர் அந்த கிராமத்துல உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு பலூன் சேல்ஸ் பண்றாரு. அங்க உள்ள எல்லா குழந்தைங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற காசை வச்சு பலூன் வாங்குறப்ப அங்க உள்ள ஒரே ஒரு பையன் மட்டும் காசு இல்லாம நின்னுட்டு இருக்கான். அவங்க அம்மாட்ட போய் ஆசையா எனக்கு பலூன் வாங்கி கொடுங்கன்னு காசு கேட்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, நீ ஸ்கூலுக்கு போறப்ப டெய்லி நான் 50 காசு தரேன்ல, அந்த காசை சேர்த்து வச்சு நீ பலூன் வாங்குடான்னு சொல்றாங்க. அந்த பலூனோட விலை 5 ரூபாய். இவன் டெய்லி வீட்டுல காசு வாங்குறது 50 பைசா. அதனால இவனுக்கு டெய்லி கிடைக்கிற எல்லா காசையும் சேர்த்து வைக்கிறான். மத்த பசங்க மாதிரி கையில இருக்கிற காசை வச்சு வாங்கி சாப்பிடாம தான் நினைக்கிற அந்த பலூனை வாங்கியே தீரணுங்கிற முடிவு எடுத்து அவங்க அம்மா கொடுக்கிற டெய்லி காசையும் சேர்த்து வச்சுக்கிட்டே வரான். ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்காக சில்லறை இல்லையேன்னு இவன் சேர்த்து வச்ச சில்லறையை கேட்கறாங்க. அதுக்கு இவன், நான் சேர்த்து வச்ச காசு நான் பலூன் வாங்கணும்னு தரமாட்டான், நான் உனக்கு பலூன் வாங்கி தரேன்டா, அந்த சில்லறை காசை குடுறான்னு கேட்கறாங்க. இவன் கொடுக்காதனால இவனை 4 அடி போட்டு அந்த சில்லறை காசையும் வாங்கிடுறாங்க. இவனும் நம்மள்ட்ட அந்த சேர்த்து வச்ச காசை வாங்கிட்டாங்களேன்னு நைட்டு முழுவதும் அழுதுகிட்டே படுத்திருக்கான். இவன் நினைச்ச அந்த பலூனை வாங்க முடியலையேன்னு இவனுக்கும் ஒரு கவலை இருக்கு. இதனா இவங்க அம்மாவும் பாக்குறாங்க. காலையில எழுந்து அந்த பாக்ஸை திறந்து பாக்குறான். அவங்க அம்மா அந்த 5 ரூபாவை அந்த பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. அதனா பார்த்த இவன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு பலூன் வாங்கலான்னு அந்த காசை எடுத்துட்டு கிளம்புறான். திரும்ப வரப்ப பலூன் வாங்காமே வரான். என்னடான்னு அவங்க அம்மா கேட்கிறப்ப, அம்மா நான் அந்த 5 ரூபாவை தொலைச்சிட்டேமா, நான் பேக்ல தான் வச்சேன், ஆனா எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு பலூன்னா வேணாமா, வீட்டுல இருக்கிற சொப்பு ஜாமான வச்சு நான் விளையாண்டுக்கிறேன்னு சொல்றான். இதனா கேட்ட இவங்க அம்மா, இங்க எங்கேயாச்சும் தாண்டா இருக்கும், போய் தேடி பாடுறான்னு சொல்றாங்க. இவன் தேட போறப்ப இவங்க கையில வச்சிருக்க 5 ரூபாவை தூக்கி போடுறாங்க. டேய், அந்த 5 ரூபா இங்க கீழே கிடக்குது படுறா, எங்கெங்கே நீனும் போய் தேடிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மாவும் தெரியாத மாதிரி அவன்கிட்ட சொல்றாங்க. அவனும் அந்த 5 ரூபாவை ஆசையா எடுத்து நான் பலூனே வாங்க முடியாதுன்னு நினைச்சேமான்னு சொல்றான். அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த பலூன் வாங்குறதுக்காக அந்த ஊரோட எல்லையிலேயே போய் உட்கார்ந்துடுறான். அந்த பலூன் விக்கிறவரும் வராரு. அவர்கிட்ட போய் 5 ரூபா கொடுத்து அந்த பலூன் கேட்கிறப்ப, பலூன்னா 6 ரூபாடா தம்பி, ரேட்டுன்னா அதிகமாயிருச்சுடா தம்பின்னு சொல்றப்ப, அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நாளைக்கு நீங்க திரும்ப வரப்ப அந்த 1 ரூபாவை கொடுத்துட்றேனே, இந்த 5 ரூபாவை வச்சுக்கிட்டு அந்த பச்சை கலர் பலூன் மட்டும் கொடுங்கண்ணே இப்படின்னா கேட்கிறப்ப, அந்த பலூன் விக்கிறவரும் நாளைக்கு வரப்ப 1 ரூபா கொடுத்துருணும்டா தம்பின்னு சொல்லிட்டு அவன் கையில அவன் கேட்ட அந்த பச்சை பலூனையும் கொடுத்துடுறாரு. அந்த பலூன் வாங்கின சந்தோஷத்துல அந்த பலூனை தூக்கிக்கிட்டு ஓடுறான். ஒரு வயல்வெளியில ஓடிட்டு இருக்கும் போது கால் தடிக்கி கீழே விழுந்து அந்த பலூனும் வெடிச்சிருது. அந்த பலூன் கீழே விழுந்து வெடிச்சனால இவனும் ஒரே இடத்துல நின்னு அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்கான். திரும்ப மனசை தளர விடாம அந்த பலூனை வாங்கணும்னு அவங்க அம்மா கொடுக்கிற தினசரி காசை திரும்பவும் சேர்த்து வச்சுக்கிட்டே வரான். இது ஒரு ஷார்ட் பிலிம் தான். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.